ஒன்றும் தெரியல. ஆல் ப்ராப்பர்ட்டிஸ் ஓகே. இந்த சம்பவத்தை சட்டப்படி சந்திக்கணும். இதை எப்படி கரெக்டாக டீல் பண்ணுறது அப்படின்னு நம்ம சட்டத்திட்ட கேட்டுருவோம். இடுங்க சார் சீக்கிரம். ஹலோ வக்கீல் உதயமூர்த்தி சார், வணக்கம். நான் உங்கள் ஜீவா. சொல்லுங்க ஜீவா, எப்படி இருக்கீங்க? நீங்க இப்படி திடீர்னு தெரிஞ்சிட்டீங்களேப்பா. நீங்க எங்களோட முக்கியமான கிளையண்ட் ஆச்சு. புரியுது சார், புரியுது. உங்க வருத்தம் எனக்கு நல்லாவே புரியுது. ஆமா, அதை தீர்த்து வைக்கத்தான் ஒரு பெரிய சம்பவத்தை நடத்த திட்டம் போட்டிருக்கேன். அதுக்காக உங்க அன்பும் ஆதரவும் தேவை சார். சொல்லுங்க, அதுக்கு தானே நான் இருக்கேன். சார், இப்ப நீங்க பாத்தீங்கன்னா நம்ம கட்டின பொண்டாட்டி, ஐயோ, நான் கட்டின பொண்டாட்டிய நானே வலுக்கட்டாயமா தொட வேண்டிய சூழ்நிலை வந்தா சட்ட திட்டப்படி எனக்கு தண்டனை கிடைக்க வாய்ப்பு இருக்கா சார்? என்னது? ஐயோ, நான் என்னமோ உலகிட்டம் போல் இருக்கேன். கெத்த மெயின்டைன் பண்றா ஜீவா. அந்த மாதிரி ஏதாவது சம்பவம் நடந்தா சட்டம் எனக்கு ஒரு இருட்டறி ஆயிருமா சார்? கட்டினவளா இருந்தாலும் நோ மீன்ஸ் நோ தான். ஆனாலும் அந்த இருட்டறைக்கெல்லாம் நீங்க பயப்படாதீங்க. உங்களை வெளியே கொண்டு வரதானே நான் இருக்கேன். பயப்படாம சும்மா களத்துல இறங்குங்க, நான் பாத்துக்கிறேன். வாழ்த்துக்கள் ஜீவா. தேங்க்யூ சார், தேங்க்யூ தேங்க்யூ தேங்க்யூ. பீஸ் மட்டும் கேட்டுறாதீங்க. கெட் ரெடி ஜீவா, இப்போ ஆக்ஷன் ஆரம்பிக்கிறோம். ஐயோ, பொழறிட்டனே. கேட்டிருப்பாளா? வாமா, ஏன் லேட்டு? அடிக்கலையா? என்ன மாப்பிளாங்க சத்தா? ஐயோ, இந்த ஆளுக்கு வேற வேலையே இல்ல. காதை கழட்டி கதை ஓரத்தில் வச்சிருக்கான். அப்பவே தூங்க சொன்னோம்ல. பேசிட்டு இருக்க மாமா. யாருக்கு போன் பண்றா? ஒருவேளை போலீஸ்க்கா இருக்குமோ? ஐயோ, விளக்கு அணைக்கிறதுக்கு முன்னாடியே விலங்க போட்டுருவாங்க போல் இருக்கு. ஹலோ, வணக்கம் வக்கீல் உதயமூர்த்தி சார். சொல்லுங்க மேடம். அட பாவி, ரெண்டு பேருக்குமே நீதான் வக்கீலா? நான் ஃபீஸ் கொடுக்கல, இவ கொடுத்துருப்பாளோ? சார், ஒரு சட்ட சிக்கலுக்கு தீர்வு வேணும். என்றும் உங்கள் சேவையில் மேடம். என்ன வேணும்னு கேளுங்க. ஒருவேளை ஒரு ஆண் நம்ம கிட்ட தப்பான நோக்கத்தோட நெருங்குறான்னு வைங்க, நம்ம பாதுகாப்புக்காக அவனை கொன்னுட்டா சட்டம் அதை தப்புன்னு சொல்லுமா சார்? இல்லவே இல்ல மேடம், சட்டம் எப்பவும் உங்க பக்கம் தான். என்னையா இப்படி மாறிட்ட? ஒருவேளை அந்த ஆண் தாலி கட்டுன தாலி கட்டின புருஷனா இருந்தா? ஐயோ மேடம், அவங்களுக்கு தான் ஆடி ஆஃபர்லாம் இருக்கே. ஓ, நல்லா ஷார்ப்பான கத்தி எடுத்து எக்ஸ்ட்ரா 4 குத்து சேர்த்து குத்துங்க மேடம். கொலைக்கு ஐடியா கொடுக்கறானே. வாழ்த்துக்கள் மேடம். தேங்க்யூ சார். யோ உதயமூர்த்தி, இவன் நல்லா பண்றாளோ இல்லையோ, நீ நல்லா பண்றியா? நீ நல்லா வருவ. அங்கனத்து தேடுறா கத்தி. நமக்கு முன்னாடியே கொரியர்ல வாங்கிட்டாளா? அப்பா, செம்ம ஷார்ப்பு. லேசா அப்படி வச்சாலே சரக்குன்னு பலாப்பழம் மாதிரி தலை சீவிட்டு போயிடும் போல இருக்கே. என்ன வக்கீல் சொன்னதை கேட்டல்ல? ஆடி ஆஃபர்லாம் இருக்கான் உனக்கு.
ஆளை விடுத்தாயே, உன் பக்கத்திலேயே நீ நான் வரமாட்டேன். கொலையும் செய்வாள் பத்தினிங்கிறது இதுதானா? எனக்கு உசுறு முக்கியம் தாயே. வெண்ணிலா, நாம ஒன்று பண்ணுவோம். நம்ம ஒரு டீல் வச்சுக்குவோம். அது நான் கீழே படுத்துக்கோனா, நீ பெட்ல ஹாயா ஜாலியா அப்படியே சந்தோஷமா ஹாப்பியா தூங்குவியா. டீல் ஓகேவா? உனக்கு ரொம்ப பிடிச்சிருக்குமே, விட்டுருமா? அப்பா, நமக்கு ஆயுசு கெட்டி. இதெல்லாம் வேற வேலை இல்ல. கத்தி இன்னும் கையிலே வச்சிருக்கா. பக்கத்துல வந்த அப்படியே சும்மா ஏத்திடுவேன். நான் இதுக்கு வர போறேன், நீ படுத்து தூங்குமா. ஃபேன் வேணா போட்டுமா? தூங்கும் போது கூட கத்தியும் கையுமா இருக்காளே. கடைசி வரைக்கும் உனக்கு வாய்ப்பே இல்லடா ஜீவா. இவ தூங்குனாலும் கத்தி முடிச்சிருக்கும் போலயே. ஐயோ, பேசாம கீழே படுத்துறா ஜீவா. அகிலா, கோகிலா, எங்க இருக்கீங்க? இங்க வாங்க. அப்பா, வாசனே தூக்கலா இருக்கேமா. மா 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 ஒண்ணே ஒண்ணுமா, ப்ளீஸ்மா ப்ளீஸ்மா. சூப்பரா இருக்குமா. இதே மாவுல இந்த உருண்டையை செஞ்சியா? ஆமாண்டி. 2 பேரையும் கூப்பிட்டா ஒருத்தர் தான் வருவீங்களா? அவ எங்கடி? அவ வரலன்னா நான் என்னமா செய்ய முடியும்? அவ படுத்துக்கிட்டு இருக்கா. என்னது, படுத்திருக்காளா? நான் உருண்டை செஞ்சுட்டு வரதுக்குள்ள மாவை பேக் பண்ணுங்கன்னு சொல்லிட்டு தானே போனேன். இதை இன்னும் ஆற வைக்கவே இல்லையா? மிஷின்ல மாவை திரிச்சிட்டு வந்து ஆற வச்சாதான் மாவு ரொம்ப நாளைக்கு நல்லா இருக்கும். அப்படியே வச்சிருக்கீங்க. நான் மெனக்கட்டு சொல்லிட்டு தானே போனேன். ஷோமா, அத ஆற வச்சு திரும்ப பாத்திரத்திலே போட்டிருக்கேன். நீங்க மாவு கிண்டி உருண்டை புடிச்சிட்டு வர வரைக்கும் அந்த மாவை ஆறாமலையா இருக்கும்? சரி, மகாக்கு கால் பண்ணு. அவ வீட்ல இருக்கும்போதே இத கொண்டு போய் கொடுத்துட்டு வந்துடலாம். அவளுக்கு ஃபோன் பண்ணு போ. சரி, நான் போன் எடுத்துட்டு வரேன். நடந்து பாக்குறீங்களா? கால் ரொம்ப வலிக்குதா? இல்ல மகா.